வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல சுரைக்காயை வச்சு ஒரு வித்தியாசமான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி பெரிய சுரைக்காயில் பாதி அளவு எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவுக்கு சுரைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கனமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப பொடிசாக வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம், இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரைக்காயும் சேர்த்துட்டு பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் டேரெக்டாக சேர்க்கறதுனால ஒரு சில சமயம் பாசிப்பருப்பு வேகாமல் இருந்துடக்கூடாது. அதனால 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஊற வச்சுருக்க பருப்பு. இந்த கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், அது கூட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இதில் சாம்பார் பொடி போட்டது தெரியாத மாதிரி இருக்கணும். அதனால் 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் போதும். இப்போது தண்ணி அது எந்த அளவுக்கு மூழ்குதோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும், நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்காது. இந்த சுரைக்காய் கரெக்டாக சுரைக்காயெல்லாம் சேர்த்து மூழ்க அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கூட்டுக்கு ஒரு விழுது ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய், ஒரு 3 சின்ன வெங்காயம், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு தேங்காய் துருவல் 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் இருக்க ஆவியெல்லாம் தானாக அடங்கின பிறகு திறந்து பாருங்கள், கரெக்டாக பதமாக வந்திருக்குது. பாசிப்பருப்பு, சுரைக்காய் எல்லாமே ரொம்ப குழையவும் இல்லாமல் கரெக்டாக பதமாக வந்திருக்குது. இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு, அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி ஊற்றி, ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா கூட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த வலுவலுன்னு ஆகாமல் பதம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே. இப்போ எல்லாம் கலந்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, அதே சமயத்தில் டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கடைசியாக நம்ம தாளித்து கொட்டிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு நீங்கள் வெறுமனே சாலட் மாதிரியே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு சூடான கூட்டில் கலந்து விட்டுருங்க. நீங்களும் சுரைக்காய் வாங்கின உடனே செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த இளம் சுரைக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுரைக்காயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். குக்கரில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி வைக்காமல் சுரைக்காய் அளவாக தண்ணி வச்சு பருப்பும் ஊற வச்சு சேர்த்துட்டிங்கன்னா, ரொம்ப விசிலும் வைக்கக்கூடாது, நல்லா பதமாக வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கூட்டு ஒரு தடவை ஒரு லஞ்ச் பஃபேயில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். அந்த செஃப்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் தான் அந்த மெத்தடை அப்படியே சொல்லி கொடுத்தாரு. இது பாசிப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலான்னு சொன்னார். ஆனால் அந்த தேங்காய் பதம் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப கொரகொரப்பாக தான் அரைக்கணும், ஜஸ்ட்டு தேங்காய் பூ போட்ட மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நம்ம தண்ணி ரொம்ப நைஸாக ஊற்றி அரைச்சா கூட்டு பதம் மாறிடும் அப்படின்னு சொன்னார். நீங்களும் சுரைக்காய் கூட்டு இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.